வித் கோமாளி ஷோ சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்து பார்த்தோம்னா ஒரு நபரை வந்து எந்த அளவுக்கு புல்லிங் பண்ண முடியுமோ அந்த ஒட்டுமொத்த டீமே குக் வித் கோமாளி அந்த ஷோல இருக்க ஜட்ஜஸ்ல இருந்து கண்டஸ்டன்ட்ஸ்ல இருந்து மேக்சிமமான பேர் எல்லாருமே ஒரே ஒரு ஆங்கரை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இதான் நடந்துட்டு இருந்தது ஷோல. நிறைய பேர் ஷோவே வந்து பார்த்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து புல்லிங் பண்ணாங்க. பாருங்க. பிரியங்கா விரும்மாண்டியில வருவாங்க அன்னலட்சுமி. நீதான் இந்த செட்டோட மகாலட்சுமி. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்குதுங்க. மணிமேகலை அவங்கள எல்லாருமே வந்து புல்லிங் பண்ணாங்க. அவங்க பல வாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த துமா தூண்டு 2 அடி இடத்துக்கால இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய வாட்டி அவங்களோட முகம் மாறினது கூட நம்ம வந்து பார்த்திருப்போம். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாகாப்பா அவர்கள் கிட்ட வந்து கேட்டாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க, 2 யானை அடிச்சுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. அது நம்மள நசிக்கு போட்டாங்கன்னு போயிடும். அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது. குக் வித் கோமாளி ஷோட ஃபைனல் டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தா பிரியங்கா தேஷ்பாண்டே. இதுல இருந்தே பச்சையா தெரியுது, எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஷோ நடத்திக்கிட்டு ஒருத்தவங்களை வெளியே அனுப்பிட்டு இந்த மாதிரி எதுக்கு பண்ணணும்? அதுக்கு நடத்தாமலே இருந்துட்டு போலாமேடா. இது ஒரு ஷோவே கிடையாதே. கேவலமா இருக்கு ரொம்ப. இவங்க என்ன அந்த அளவுக்கு சமைச்சு செஞ்சிட்டாங்க. விஜய் டிவில ஒரு பிரபலமான ஷோ அப்படின்னா குக் வித் கோமாளி. இந்த குக் வித் கோமாளி ஷோ வந்து கிட்டத்தட்ட 5 சீசனா வந்து நடந்துகிட்டு இருக்குது. கடந்த ஒரு 4 சீசன் நல்லாவே வந்து போச்சு. இந்த 5வது சீசன் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள். அது மட்டும் இல்லாம ஒரு நபர் மேல அந்த ஒட்டுமொத்த டீமே வந்து புல்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம வெங்கடேஷ் பட் அவர் இருக்கார்ல, அவர் வந்து ஏன் சன் டிவில நடத்துற டாப்பு குக்கு டூப்பு குக்குக்கு ஏன் போனாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குணாமூர்த்தி. குக் வித் கோமாளி ஷோ சீசன் 1ல இருந்து 4 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு உண்மையாலுமே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோவா வந்து இருந்துட்டு இருந்தது. ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் அப்படின்னா அந்த ஷோ பார்க்கும்போது நமக்கு நிம்மதியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளை அறியாமலே நம்ம வந்து சிரிப்போம். அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஷோவா வந்து இருந்துட்டு இருந்தது. பட் ஆனா அந்த 4 ஷோவை நடத்துனது யாரு அப்படின்னா மேசன் மீடியா. விஜய் டிவி வந்து இந்த ஒரு ஷோ இருக்கு அப்படின்னா அவங்க யாருக்கிட்டையாவது வந்து நடத்துறதுக்கு கேட்பாங்க. அந்த மீடியா ப்ரொடக்ஷன் டீம்னு ஒன்று இருக்கும். அந்த மீடியா தான் அதை வந்து நடத்திருக்காங்க அந்த குக் வித் கோமாளி ஷோவை. அந்த 4 சீசனுமே இப்போ வந்து வேற ஒருத்தவங்க நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷோ, அதாவது குக் வித் கோமாளி ஷோ சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்து பார்த்தோம்னா ஒரு நபரை வந்து எந்த அளவுக்கு புல்லிங் பண்ண முடியுமோ அந்த ஒட்டுமொத்த டீமே குக் வித் கோமாளி அந்த ஷோல இருக்க ஜட்ஜஸ்ல இருந்து கண்டஸ்டன்ட்ஸ்ல இருந்து மேக்சிமமான பேர் எல்லாருமே ஒரே ஒரு ஆங்கரை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அவங்க தான் வந்து மணிமேகலை. அவங்களதான் வந்து தாக்கப்பட்டாங்க. ஒட்டுமொத்த டீமே தான் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பின்னாடி வீடியோஸ் எல்லாம் வருது பாருங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இதான் நடந்துட்டு இருந்தது ஷோல. நிறைய பேர் ஷோவே வந்து பார்த்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து புல்லிங் பண்ணாங்க. பாருங்க. பிரியங்கா விரும்மாண்டியில வருவாங்க அன்னலட்சுமி. நீதான் இந்த செட்டோட மகாலட்சுமி. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்குதுங்க. ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள சில தாட்ஸ் வந்திருக்கும்ல. இப்படி ஒரு ஆங்கர் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஒரு 2 ஆங்கர் வந்து பெருமையா வந்து பேசிக்கிட்டாங்க. ரக்ஷனும் மணிமேகலை அவர்களும் வந்து பெருமையா பேசிக்கிறாங்க. பெருமையா பேசுனதுக்கு அப்புறம் வந்து
அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தவங்க இடையில போந்து ஒரு ஆங்கர்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா, அதை வந்து பிரியங்கா நீ பண்ணுவா பிரியங்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜெஃப் தாமோ வந்து அவங்கள சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்கு, சும்மா கிடையாது. பிரியங்கா ஒருத்தவங்க அவங்க பண்றாங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து இவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, தனி ரோல் இருக்கு, எல்லாமே வந்து தனியா பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு ஷோ வந்து மக்கள் வந்து எவ்வளோ பேர் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. அதுல இவங்கள மாதிரி பண்ணி இவங்கள தாழ்த்தி அந்த நேரத்துல இவங்களை தூக்கி காட்டி எதுக்கு அப்படி பண்ணணும்? அது ஒரு தேவையில்லாத விஷயம். அவங்கள அசிங்கப்படுத்துறது அந்த இடத்துல அப்படின்றது அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு தெரியலையா, இல்ல அந்த நபர்களுக்கு தெரியலையா? அவங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க? அது மட்டும் இல்லாம அவ்வளோ பிரியங்கா அவங்க நல்லவங்க அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்க சொல்லும் போது நான் இங்க வந்து கண்டஸ்டண்டா தான் வந்திருக்கேன், ஆங்கரிங் பண்ண வரல, ஓகேங்களா, ஆங்கரிங் நான் பண்ண வரல, ஸோ அதனால என்ன விட்டுருங்க, அவங்க வேலையை அவங்க செய்யட்டும், அவங்க நல்லாவே பெஸ்டாவே தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பெருந்தன்மை அப்படின்னு ஒண்ணு இருந்திருந்தா இவங்க வந்து வந்து கம்முன்னு தன் வேலையை வந்து பார்த்துருக்கணும். என்ன வேலைக்கு வந்தாங்க இங்க இந்த ஷோக்கு, அதனால இங்க போய் ஒழுங்கா உட்காந்துருக்கணும். இவங்க என்னமோ வந்து ஸ்டார்ட் மியூசிக் பண்றது, சூப்பர் சிங்கர் நினைச்சுக்கிட்டு எல்லா ஷோவையும் இவங்களே கட்டி காப்பாத்துற மாதிரி, விஜய் டிவியே இவங்க தான் வந்து கட்டி காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மறுபடியும் ஷோஸ் வந்து நடந்து ஒவ்வொரு எபிசோட்லயுமே சரி நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மணிமேகலை அவங்கள எல்லாருமே வந்து புல்லிங் பண்ணாங்க. அவங்க பல வாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த தும்மா தூண்டு 2 அடி இடத்துக்கால இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய வாட்டி அவங்களோட முகம் மாறினது கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். யாராவது ஏதோ ஒரு ஆங்கர் சின்ன ஒரு பண்ண தப்புக்கு அவங்கள ஒரு ஷோ தள்ளி வச்சுட்டு பிரியங்கா வந்து அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்களாம். என்னடா இது, என்ன நியாயம் இது? எந்த ஒரு ஷோலையுமே இப்படி நடக்காது. இப்போ சூப்பர் சிங்கர்ல வந்து இப்போ ஜட்ஜஸ் எதனா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வெளியே அனுப்பிட்டு வேற ஜட்ஜஸ் கூப்பிட்டு வருவீங்களா? என்ன ஒரு கேவலமான விஷயமா இருக்குது. இப்படிதான் இதுதான் நடந்தது ரியலா. இதனாலதான் வந்து மணிமேகலை அவங்களால வந்து சமாளிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு கேவலமா இப்படி நடத்தும் போது, ஒருத்தவங்களே தூக்கி காட்டும் போது, அது மட்டும் இல்லாம சரி இந்த ஒருத்தவங்களே தூக்கி காமிச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல நமக்கு வந்து மரியாதை இல்லை, நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு, நம்ம எங்க போனாலும் நம்ம வந்து பொழைச்சிப்போம், நம்ம இந்த மாதிரி நக்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது அவசியமே வந்து கிடையாது. யாருக்காலையும் நக்கிக்கிட்டு இருந்து நம்ம சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு திறமை இருக்கு, நம்ம வெளியே எங்க போனாலுமே நமக்கு பொழைச்சிப்போம், நமக்கு தன்னம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மணிமேகலை அவங்க குக் வித் கோமாளி ஆங்கர் ஷோவை குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து லைஃப் லெசன் எல்லாருமே வந்து எடுத்துக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு மரியாதை, அதுவும் சுயமரியாதை நம்ம இழந்து வேலை செய்யணும் அப்படின்றது அவசியமே வந்து கிடையாது. நமக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு, நம்மளாலையும் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஸோ அதனால எங்கேயுமே செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து நம்ம எதையுமே வந்து அடையணும்னு அவசியமே கிடையாது. சரி, அது மட்டும் இல்லாம இப்ப வெங்கடேஷ் பட் இருக்காருல்ல, அவர் ஏன் வந்து இந்த ஷோல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த சீசன் 4 சீசனும் வந்து நடத்தினது விஜய் டிவில குக் வித் கோமாளி ஷோல ப்ரொடக்ஷன் டீம் யாரா இருந்தாங்க அப்படின்னா மேசன் மீடியா அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து இதுல ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷனை வந்து குக் வித் கோமாளியை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து இப்போ சன் டிவில டாப் குக்கு டூப் குக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த வெங்கடேஷ் பட் அவர்களுக்கு சேலரி போறதா இருந்தாலும் சரி, ட்ரெஸ் எதுவா இருந்தாலுமே அவருக்கு வந்து இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால இவங்க எங்க போனாலுமே நம்ம அங்க போயிடலாம், அவங்களுக்கான காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே இவங்களே கொடுத்துறாங்க இந்த மேசன் மீடியாவே. ஸோ ரொம்ப அவங்க கூட பாண்டிங் ரொம்ப பிடிச்சி போன ஒரு ரீசன்னால தான் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து டாப் குக்கு டூப் குக்கு போயிட்டாரு. வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு காணொலி வீடியோ மூலமா வந்து போட்டிருந்தாரு. அதனால நமக்கு நிறைய கிளாரிபிகேஷன் வந்து கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாகாப்பா அவர்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. இது வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு காட்டுல நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு 2 யானை சண்டை போட்டுட்டு இருக்கு, அதை போய் நம்ம தடுக்க போக கூடாது, நம்ம விட்டுட்டு நம்மமான்னு போயினே இருக்கணும் அப்படின்றதுதான் அவர் வந்து சொன்னாரு. பட் ஆனா இது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த அது அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சிக்கணும். இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க, 2 யானை அடிச்சுதுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது, அது நம்மள நசிக்கு போட்டு அதுவான்னு போயிடும்.
அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது. குக் வித் கோமாளி ஷோட ஃபைனல் டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தா பிரியங்கா தேஷ்பாண்டே. இதுல இருந்தே பச்சையா தெரியுது எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஷோ நடத்திக்கிட்டு ஒருத்தவங்களை வெளியே அனுப்பிட்டு இந்த மாதிரி எதுக்கு பண்ணணும்? அதுக்கு நடத்தாமலே இருந்துட்டு போலாமேடா. இது ஒரு ஷோவே கிடையாதே, கேவலமா இருக்கு ரொம்ப. இவங்க என்ன அந்த அளவுக்கு சமைச்சு செஞ்சிட்டாங்க? சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒருத்தவங்களை புள்ளி பண்ணி வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பண்ணுங்க. அவங்க நல்லா தான் இருக்க போறாங்க, அவங்க நல்லா தான் சொல்லிட்டு போனாங்க. நீங்க எல்லா ஷோவையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து போனாங்க. அட்டை மாரி ஒட்டிக்கிட்டு இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொன்னாங்க. பார்ப்போம் யாருக்கு என்ன நடக்குது, நடக்கணும்ன்றது இருக்குது. கண்டிப்பா வந்து நடக்க தான் போகுது. நாம பொறுத்து இருந்து பார்ப்போம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.